வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. 2026 என்ற புதிய ஆண்டுக்காக முதன்முறையாக இன்று கூடிய ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் வழமை போலவே அதன் உறுப்பினர்களால் காரசார வாத பிரதிவாதங்கள் உட்பட்ட அதகலங்கள் நகர்த்தப்பட்டன. இதற்கும் அப்பால் உபரியாக அண்மையில் நாட்டின் கல்வித்துறையில் சர்ச்சைகளை உருவாக்கியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட பேராசிரியர் பிரதமரான ஹரணி அமரசூரியாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை முன்வைக்கும் வகையில் எதிர்க்கட்சிகளின் கட்சி கட்டல்களும் இடம்பெற்றன. இந்த எதிர்க்கட்சிகளின் கட்சி கட்டல்களுக்கு அப்பால் தொழிற்சங்க நடவடிக்கை ஒன்றுக்கு நடலாவிய ரீதியில் மருத்துவர்கள் தயாராகிக் கொள்வது போன்ற நகர்வுகள் எல்லாம் தெரிந்தன. எனினும் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை இடம்பெறும் இந்த நாடாளுமன்ற அமர்வுகளில் அரசு தரப்பும் சில இலக்குகளை தனக்காக நகர்த்தி கொள்ளத்தான் செய்யும். அரசாங்கத்தை பொறுத்தவரை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் ஒன்றாக திரண்டு நின்றாலும் 3/2 பெரும்பான்மை பலத்தை கொண்ட தம்மால் எதிர்க்கட்சிகளை சுலபமாக சமாளித்துக் கொள்ள முடியும் என்ற யதார்த்த நிலையை அது கொண்டுள்ளது. அதாவது 3/2க்கும் அப்பால் பெரும்பான்மை பலத்தை கொண்ட தம்மை நாடாளுமன்றத்தில் ஜனநாயக ரீதியில் யாரும் கவிழ்த்து கொள்ள முடியாது என்பது அனுர தரப்புக்கு நன்றாகவே தெரிந்து கொள்கின்றது. எனினும் கடந்த 2024ஆம் ஆண்டில் இடம்பெற்ற அரசு தலைவர் தேர்தல் களத்தில் மக்கள் தன்மீது நம்பிக்கை வைத்து அளித்த வாக்குகள் தற்போது தேய்மானம் அடைவது குறித்த ஒரு நிலைமையும் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் நன்றாகவே தெரியக்கூடும். இதனால்தான் மக்களின் நலனுக்காக அதிகபட்ச செயல்திறனுடன் இயங்குமாறு அவர் நேற்று அனைத்து அமைச்சக செயலாளர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளை தனக்கு முன்னால் கூட்டி வைத்து சாட்டியை சுழற்றியிருக்கின்றார். கடந்த கால அரச இயந்திர நிர்வாகங்கள் மக்களுக்குரிய அபிவிருத்திக்குரிய நிதியை திறம்பட பயன்படுத்த தவறிக்கொண்டதால் மக்களுக்கு பல வாய்ப்புகள் இழக்கப்பட்டதாக குறிப்பிட்ட அனுர, இனிமேல் நாட்டில் பாதீட்டில் ஒதுக்கப்பட்டும் செலவிடப்படாத நிதி என்ற ஒரு விடயம் இருக்கக்கூடாது என்றும் கராராக குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக தித்வா சூறாவளியின் மறுசீரமைப்பு பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட பில்லியன் கணக்கான நிதி திறமையாக நிர்வகிக்கப்பட வேண்டும் என அவர் சொல்லியிருக்கின்றார். ஆனால் இவ்வாறாக அதிகாரிகளுக்கு சில கரார்களை விடுத்துக் கொள்ளும் அதே நாட்டின் அரசு தலைவர் தமிழர்களின் முற்றத்தில் தற்போது முள்ளாக குத்தும் தையிட்டி திசவிகாரை என்ற விடயத்தில் ஒரு தீர்வை வழங்குமாறு எந்த அரசு அதிகாரிகளையோ இல்லையென்றால் அமைச்சகத்தையோ அது சார்ந்த அதிகாரிகளையோ அழுத்தமாக கையாளவில்லை என்பதும் ஒரு யதார்த்தமான விடயம். இதற்கு மறுபுறத்தே தையிட்டி போராட்டங்களில் பங்கெடுத்தவர்கள் மீது ஸ்ரீலங்கா காவல்துறை தொடர்ந்த வழக்குத்தான் நேற்றும் விசாரணைக்கு வந்திருக்கின்றது. இந்த வழக்கில் வேலன் சுவாமி உட்பட்டவர்கள் நேற்று நீதிமன்றத்தில் தோன்றிய நிலையில் அவர்களுக்காக வாதாடிய குழுவில் இருந்த சட்டவாளர் சுமந்திரன் ஜனநாயக உரிமைகளை மையப்படுத்தி நடத்தப்படும் போராட்டங்களுக்கு இலங்கையில் வழக்கு தொடர முடியாது என்ற ஒரு வாதத்தை முன்வைத்தார். ஆயினும் இந்த வாதத்தை நீதிமன்றம் எவ்வளவு தூரம் கணக்கில் எடுத்ததோ இல்லையோ, இந்த வழக்கு அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி 26ஆம் தேதிக்கு மீண்டும் விசாரணைக்காக நீதிமன்றத்தால் எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. தையிட்டியில் ஒரு பட்டவர்த்தனமான நில அபகரிப்பு நடந்தது, அநியாயம் நடந்தது என்பதை வடக்கில் உள்ள முக்கிய பௌத்த மதகுருமாரே ஏற்றுக்கொண்ட நிலையில் அரசாங்கம் மட்டும் இந்த விடயத்தில் எந்த விதமான நகர்வுகளையும் எடுக்கவில்லை என்பதும் கசப்பான ஒரு யதார்த்தமாக தொடர்கின்றது. இந்த பின்னணியில்தான் இலங்கையில் இடம்பெறும் இந்த உள்ளூர் நகர்வுகளுக்கு அப்பால் இதே இலங்கையர்கள் அமெரிக்காவின் சமகால நகர்வுகளை ஒருவேளை தார்மீக ரீதியில் வெறுத்துக் கொண்டாலும் வெனிசுலா மீதான அதன் அதிரடியை ஒரு எதேச்சாதிகாரமான நகர்வு என நினைத்துக் கொண்டாலும் இல்லையென்றால் சிலர் வெனிசுலா மீதான நகர்வை ஆதரித்துக் கொண்டாலும் இவ்வாறான விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பால் ஒரு விடயம் இலங்கைக்கும் யதார்த்தமாக எதிர்காலத்தில் மாறக்கூடும். அந்த விடயமானது 2.0 டொனால்ட் ட்ரம்பின் 2ஆம் தவணை ஆட்சியில் அந்த நாட்டின் வெளியுறவு கொள்கை ஒரு புதிய கட்டத்துக்குள் நுழைவது இலங்கை தீவையும் ஏதோ ஒரு வழியில் தீண்டும் என்பதே இந்த யதார்த்தமாகும். ஏனென்றால் இலங்கை தீவின் இந்து மாகடல் அமைவிடம் அதற்கு இந்த தீண்டலை எதிர்வரும் நாட்களில் நிச்சயமாக வாஷிங்டனில் இருந்து வழங்கவே செய்யும். வெனிசுலாவில் அமெரிக்கா எடுத்த இராணுவ நடவடிக்கையின் வெற்றி அமெரிக்க தலையீடுகளுக்கு புதிய எல்லைகளை திறந்திருப்பதாக கருதப்படுகின்றது.
இது பூகோள அரசியல் கவலைகளை இன்னும் இன்னும் அதிகரிக்க தலைப்படுகின்றது. இந்த நிலையில்தான் சீனா போன்ற அமெரிக்காவின் ஒவ்வாமை போன்ற நாடுகளுடன் கடந்த காலத்தில் நெருங்கி செயற்பட்ட தம்மை போன்ற நாடுகளுக்கு அமெரிக்காவின் இந்த புதிய நிலை சவாலானது என்பதும் அனுரவுக்கும் தெரியக்கூடும். இதனால்தான் மார்க்சிச இடதுசாரிகளாக தம்மை வர்ணிக்கும் ஜேவிபி முகங்களை கொண்ட இந்த அரசாங்கம் வெனிசுலா மீதான அமெரிக்காவின் அதிரடி இராணுவ நடவடிக்கையை கண்டித்துக் கொள்ளும் விடயத்தில் மூச்சு விடவில்லை, மாறாக பூசி மெழுகும் வகையில்தான் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. நேரடியாக அது அமெரிக்காவை கண்டிக்கவே இல்லை. அவ்வாறாக கண்டித்தால் அமெரிக்காவிலிருந்து என்ன எதிர்வினை வரக்கூடும் என்பதை ஊகித்து இந்த பம்மி பதுங்களை அனுகுமார திசாநாயக்க அரசாங்கம் செய்வதாக தெரிகின்றது. ஆனால் இந்த பம்மி பதுங்களுக்கு மிக உறுத்தலான விடயமாக ஒரு காலத்தில் தம்மை தீவிரமான மார்க்சிச இடதுசாரிகளாக வர்ணித்த அவர்களின் நிலைப்பாடு இருக்கின்றது. அத்துடன் சீனாதான் ஜேவிபியினரின் ஒரு கோட்ஃபாதர் நிலையில் இருந்ததும் இன்னொரு முக்கியமான விடயம். இலங்கை மக்களை பொறுத்தவரை தமது தீவை மையப்படுத்திய இந்த பூகோள தாக்கங்கள் குறித்து எந்த அளவுக்கு பிரஜை நிலை உள்ளதோ இல்லையோ தெரியவில்லை. இன்று அதிகாலை முதல் அவர்கள் கொள்வன செய்யும் எரிபொருளின் விலை சிறிய அளவில் உயர்வை கண்டுவிட்டது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் மாதாந்த எரிபொருள் விலை சூத்திரத்தின்படி இந்த நகர்வுகள் இருந்தாலும் எதிர்வரும் நாட்களில் இலங்கை மக்களுக்கு சாதகமான விடயங்களுக்கு அறிகுறிகள் இல்லை. இதேபோல வெனிசுலா மீதான அமெரிக்காவின் அதிரடி அடித்து கடந்த வாரத்தை விட இந்த வாரம் உலக சந்தையில் இன்னும் தங்க விலையும் எகிறிவிட்டது. இதுவும் இலங்கையர்களுக்கு சாதகமான விடயமல்ல. தங்கத்தின் விலை அதிகரிப்பது இலங்கையர்களையும் இலங்கை பெண்களையும் கவலைக்குரிய ஒரு நிலைக்கு ஆழ்த்தும் என்பது யதார்த்தமான ஒரு விடயம். அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரை இப்போது நாட்டுக்குரிய செலவீனத்தை குறைப்பதற்கு எந்த வகையில் செல்வது என்பது ஒரு சவால். இதற்காக அது காய்களை நகர்த்தத்தான் செய்கின்றது. இதன் அடிப்படையில் தான் இனிமேல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியங்கள் இல்லை என்ற இறுக்கமான நடைமுறையையும் அது நடைமுறைக்கு கொண்டு வந்துவிட்டது. அனுர அரசாங்கம் எடுத்த இந்த முக்கியமான நகர்வு மூலம் இதுவரை ஓய்வூதியம் எடுத்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒருவேளை அவர்கள் மறைந்திருந்தால் அந்த உரித்தை பெறும் அவர்களின் வாழ்க்கை துணைகளும் கசப்பு கொண்டாலும் இலங்கையில் இனிமேல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய உரிமை இல்லை என்பது ஒரு முக்கியமான விடயம். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளுக்கு உறுப்பினர் பதவியில் இருந்தால் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதுமே அதற்குரிய ஓய்வூதியம் வழங்கப்படும் நடைமுறை இருந்தது. இந்த நடைமுறை காரணமாக பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 5 வருட பதவிக்கு பின்னர் ஆயிரக்கணக்கான ரூபாய்களை ஓய்வூதியமாக பெற்ற நிலையில் இனிமேல் அவ்வாறான வாய்ப்புகள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இல்லை என்பது நிதர்சனமாகிவிட்டது. அனுர அரசாங்கத்தின் இந்த நடைமுறை காரணமாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது வாழ்க்கை துணைகள் என ஏறக்குறைய 500 பேருக்கு இந்த உரித்து முடிவுக்கு வந்துவிட்டது. இந்த முடிவு பென்ஷன் எடுத்த முன்னாள் எம்பிமாருக்கும் அவர்கள் இல்லாவிட்டால் அவர்களின் வாழ்க்கை துணைகளுக்கும் கசப்பாகவும் அடியாகவும் வந்தாலும் மக்களிடம் இந்த நகர்வுக்கு ஆதரவு இருப்பது தெரிகிறது. ஏனெனில் சொற்ப சொத்துக்களுடன் அரசியலுக்குள் பூந்தவர்கள் எம்பிமாராக மாறியவுடன் அவர்களின் சொத்துக்கள் ஏனோ தெரியவில்லை கிடுகிடுவென உயர்ந்து கொள்கின்றன. ஒரு அரசியல்வாதி எம்பியாக மாறியவுடன் அவரது சொத்துக்கள் இவ்வாறு கிடுகிடுவென உயரும் மர்மம் குறித்து இன்று வரை சாமானிய மக்களுக்கு ஆச்சரியம் இருந்தாலும் அந்த ஆச்சரியத்தின் பின்னால் அரசியல்வாதிகள் தமது பொறுப்புகள் ஊடாக சுயலாபத்துக்கு சம்பாதிக்கும் நகர்வுகள் அதிகம் என்பதும் வெளிப்படையானது. இவ்வாறான சுயலாப சம்பாதிப்பு எம்பிமாரில் தமிழ் எம்பிமார், சிங்கள எம்பிமார், முஸ்லீம் எம்பிமார் என்ற வித்தியாசங்கள் ஏதுமில்லை. எல்லா அரசியல்வாதிகளும் ஏறக்குரிய ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகளாகத்தான் சொத்துக்களை குவித்துக் கொள்கிறார்கள். தமிழ் தேசியத்தின் பெயரால் அரசியல் செய்வதாக காட்டிக்கொள்ளும் உறுப்பினர்களும் இதற்குள்ள அடக்கம். இவர்கள் மட்டுமல்ல, அரசாங்க ஒத்தோடிகளாக இருக்கக்கூடிய முன்னாள் எம்பிமாரிடமும் இந்த நிலைமை உள்ள நிலையில் இப்போது அனுர அரசாங்கம் இந்த நகர்வுக்கு பதிலடியாக எதிரணிகள் எல்லாம் ஒன்று திரண்டு அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை என்ற ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்தாலும் கூட அந்த அஸ்திரமும் நாடாளுமன்றத்தில் அனுர தரப்புக்கு உள்ள 3/2 பெரும்பான்மைக்கு அப்பால் பட்ட பலத்தின் அடிப்படையில் முனை மழுங்க வைக்கப்படும் என்பதுதான் யதார்த்தமாகவும் உள்ளது.